25. கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவரும் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of the Lord be glorified. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் கூடி வந்த எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். Once again welcome you all, the wonderful name of Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூடினாலும் அங்கே வருவேன் சொன்னவர். வாக்குத்தத்தத்தின்படி மகிமையோடு வந்திருக்க அந்த தேவனை கரமுயர்த்தி ஒரு அலை செலுத்துவோம். Hallelujah. நாம் வாசித்த வசனம் மிகவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சுத்தி. We know this word of God which we read here. எல்லாரையும் நாங்கள் ஒரு முறை கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் மேல் திரளாய் பெருகுவதாக. Once again welcome you all, the grace and the presence of இந்த God. வார்த்தைகளை சபைக்குள்ளும் வெளியிலும் கேட்கிறதான எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Those who hear the word of God from in and out, God may bless you all. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்போமாக. Again we continue to hear the word இஸ்ரவேல் of God. ஜனங்களோடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். As God promised to this people of நான் Israel, உங்கள் நடுவிலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். I will bless your food and your drink. நான் உங்கள் வியாதியை விலக்குவேன். I will remove your sickness from you. இன்றைக்கு அதன் மத்தியிலிருந்து கர்த்தரோடு அருள் செய்கிற காரியம் என்னவென்றால், What does the God speaks with? நம்முடைய வியாதியை நீக்குகிற ஒரு பரம வைத்தியர் நமக்கு இருக்கிறார். He's a great physician who heals our sickness. உலகத்தில் அநேகருக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. Many people have the family doctors in the home. அதை வைத்துக் கொள்வது தவறுன்னு நான் பேசவில்லை. I'm not speaking that it is wrong. ஆனால் நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திற்கும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் சபை மக்களுக்கும் இயேசு பரிகாரியா இருக்கிறார். But our God is a redeemer. அந்த பாடலினுடைய சனத்தை நான் பாடிவிட்டு நான் சத்தியத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் சேர்ந்து போக போகிறோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இன்ப ராஜா என் பரிகாரி, செய்தியின் ஆரம்பத்தில் உங்களோடு அறிவிக்க விரும்புகிறோம். In the beginning we are telling that உங்களுக்காக எந்த தீராத வியாதி இருந்தாலும் இயேசு உங்கள் வியாதியை சுகமாக்குவார். God can heal the something sickness. அவர் நம்முடைய சுகமாக்குகிற ரண வைத்தியர். He is a perfect physician who can. அவருடைய கையில் கீலியாத்தின் பிசுன் தைலம் இருக்கிறது. He have the ointment of this அது Gilead. என்ன பிசுன் தைலம் என்றால் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். For what is that? It is a he shed his அவருடைய blood. ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, It's not only cleanse the sin, உள்ளே இருக்கிறதான பிசாசின் வல்லமையை அழித்து it is destroy the evil உங்களை force. ஆரோக்கியவானாய் மாற்றுகிற ரத்தம். Strengthens you. அந்த ரத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், Yesu ratham jayam. இயேசுவின் ரத்தம் ஜெயம், Yesu ratham jayam. இயேசுவின் ரத்தம் ஜெயம். Yesu ratham jayam. ஆகையால் அவருடைய காயங்களினாலும் So by his wounds, அவருடைய வசனத்தினாலும் by his words, அவருடைய ரத்தத்தினாலும் by his blood, நாம் விசுவாசத்தால் சவிக்கப்பட முடியும். with the faith he could be delivered. ஆகையால் நாம் யாரும் கலங்க வேண்டிய தேவையில்லை. We should not மரணகரமான வியாதி மாறும், even this deadly மரணம் மாறும், the death will change. எல்லாம் மரணமும் மாறும், மரணகரமான வியாதி மாறும். The death as well as the death will ஏது வியாதிக்கும் இயேசு பரிகாரியா இருக்கிறார். for all the disease he is a redeemer. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்தார். Israelites will be this time. ஒரு ஆள் கூட வியாதியில சாகல. None of them have died. ரொம்ப சந்தோஷமான காரியம். ஒரு ஆள் கூட வியாதியில சாகல. None of them have died. பாவம் செய்து மரித்தாங்க, By sin they perished. முறுமுறுத்து மரித்தாங்க, By trespass they ஆகார குறைவினால மரித்தாங்க. lack of food. ஆகார குறைவினா கொடுத்தது திருப்தி இல்லாம, They are not of satisfaction. ஸ்தோத்திரம். பாம்பு கடித்து மரித்தாங்க, Snakes they விபச்சாரம் பண்ணி மரித்தாங்க, adultery they வேசித்தனத்தினால மரித்தாங்க, முறுமுறுத்து மரித்தாங்க. ஒரு ஆள் கூட வியாதியில மரிக்கல. but none of them died. ஏன் காரணம் என்ன தெரியுமா? What's the reason? அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். He has a truth in his அவருடைய word. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். It's the truth in his word. கையை வைத்தாலே சொல்லுங்க. Hallelujah. அந்த தேவனை நாம் சேவிக்கிறோம். As we are serving that God. Same God we have to serve. அதே தேவனை நாம் சேவிக்கிறோம். தேவன் அவர் மாறுகிற தேவன் அல்ல. He's not a God who changes. இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 கோணங்களில் நாம் சத்திய செய்தியை தியானிக்க போகிறோம். From this basis of this word of God, we will meditate in 3 points. 3 கோணங்கள் சொல்லும்போது பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அவசியமான சத்தியங்களை நாங்கள் ஜெபித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். We are prepared with all the things that prepare. ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன உங்களோடு சொல்ல இருக்கிறாரோ அதை சொல்வதற்கு என்னையும் டேனியலையும் சபை மக்களுக்காக சமர்ப்பித்திருக்கிறோம். But we have to
whatever the God expects. முதலாவது வியாதிகள் வர காரணங்கள் என்ன? Then what are the reasons for the sickness? இரண்டாவது வியாதி பைபிளில் வியாதிப்பட்ட சிலருடைய பெயர்கள். Then few people have been sick. மூன்றாவது வியாதி எவ்விதமாய் மாறி போகும். Then how it will be changed. We have to discuss the triangle. We have to meditate the word of God. இந்த மூன்று காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். As we are going to meditate the word of God, these three perspectives. பொதுவாக வியாதி நம்முடைய பாவத்தினால் வருவது இயல்பு. Firstly, it's by a common that by sin it will be. உண்மையாகவே ஒரு மனிதனுடைய பாவம் இருக்கும்போது வியாதி வரும். If somebody have the sin within, தாவீது பாவம் செய்ததனால் அவருடைய எல்லா பகுதிகளிலும் அவர் வியாதிப்பட்டதாக சங்கீதத்தில் பாடுகிறார். as in the Psalms he could sing that because of a sin he could be fall the sickness. இரண்டாவது பிசாசினால் வியாதி ஒரு மனிதனுக்கு உண்டாகும். Secondly, because of a Satan and the evil power, it அது will happen. வியாதி உண்டு பண்ணுகிறது அவனுடைய வேலையாக இருக்கிறது. It was his work that was. பாவத்தால் வியாதி வரும். Because of sin there will be sickness. பிசாசினால் வியாதி வரும். By the evil will. இதெல்லாம் காமனாய் வருகிற காரியம். That's quite common. ஆனால் பைபிள்ல சில சத்தியம் இது பைபிள்ல இருக்கு. பைபிள்ல சில சத்தியங்கள் விசுவாசிகள் அறிய வேண்டிய சில சத்தியம் அறிந்திருக்கிறது. But also certain things the people of God and the believers அவைகளில் சிலவற்றை உங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி பேசுகிறோம். that we would like to deliver to you. வெறும் பாவத்தினாலும் வெறும் பிசாசினாலும் மாத்திரம் அல்ல வியாதி. Not just because of Satan as பைபிள் என்ன சொல்லுகிறது? வியாதிக்கு காரணம் என்ன? what are the reasons the Bible speaks? அதுல சிலவற்றை நாம் சோதனை தியானிப்போமாக. that we may meditate. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அதை கண்டுபிடித்து அவைகளை துரத்த வேண்டும். If we have that sort of reasons within them, we have to cast them அது away. துரத்தினா ஓடியே போகும். If we cast them away, it will be gone away. அது இருக்காது. It won't be with us. ஆகையால வியாதி வர முதலாவது காரணங்களில் 2-3 நம்ம சீக்கிரம் We படிப்போம். will meditate certain things within us. 2 சாமுவேல் 13:2 படித்தால் We read 2 Samuel. அம்னோன் என்கிற ஒரு மனிதன் வியாதியினால் படுத்திருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. Amnon he was been sick. வாசி. தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஆ, ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of the Lord be glorified. அது ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு சம்பவம். It is a worst thing which இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற வியாதியினுடைய ஒரு காரணம் இச்சையினால், அது மோகத்தால் வியாதி வருகிறது. because of the desire of the lust, this sickness will be. ஆசை பாவம் அல்ல. The loving அதுக்கு அப்புறமாய் வருகிற மோகம் இச்சை பாவத்தை உண்டு பண்ணுகிறது. after the things of the lust and the other things will be a sin. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. எல்லாரும் சத்தியத்தை கேட்கணும். அதனுடைய வார்த்தையை நாங்கள் துப்புரவாய் பேசுவதற்காக விரும்புகிறோம். We would like to present the word of God. வியாதி வருவதற்கான காரணம் என்ன? What are the reasons you will be? ஒருவேளை எல்லாருக்கும் இந்த வசனம் உங்களுக்கு ஆரம்பத்தில் பிரயோஜனப்படாது. In beginning it will be for his. அதனால நாங்கள் இந்த வசனத்தை கோவமை மறைத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. There is no need that. கர்த்தர் எழுதி தந்திருக்கிற எல்லா வசனமும் சொல்ல வேண்டிய நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. Right then we have to. அதனால வேதத்தை மறைத்தால் கர்த்தர் எங்களுக்கு விடிய காலத்துடைய வெளிச்சம் எங்களுக்கு இல்லை. If you are hide the word of God, there is no. அதனால நாங்கள் சத்தியத்தை ஆண்டவர் தருகிற வெளிச்சத்தின்படி நாங்கள் பேச விரும்புகிறோம். According to the light which God. சபா ஆராதனையில ஏன் வாசதெல்லாம் சொல்றாருன்னா அவங்களுக்கு தேவை உள்ளதை மட்டும் எடுத்துக்காங்க. What you need, you have to receive. எல்லாருக்கும் எல்லா வசனமும் பிரயோஜனமா இருக்காது. For everyone it won't be. அதனால உங்களுக்கு மொத்தம் வேண்டாம்னு யாரும் சொல்லக்கூடாது. I am going to. அப்படி நான் சொன்னது விளங்குற ஒரு ஆளே சொல்லுங்க. Hallelujah. இங்க அம்னோன் என்கிற ஒரு மனுஷன் தாவீதின் மகன் வியாதியாய் படுத்திருந்தான். The son of this David, the son. நல்ல ராஜ குடும்பத்தை சார்ந்ததான ஒரு ராயல் ஃபேமிலி மேன். He is a person from the royal. நல்ல அழகான திறமை உள்ள ஒரு பையன். He is a capable man. அவன் வியாதியில் கிடந்தான். He was in a sick. அவன் வியாதி கிடக்க காரணம் என்ன? What is the reason he was? அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். There he was. அவன் தன்னுடைய சகோதரி மேல் மோகம் கொண்டானான். He has a desire upon his. இந்த உலகத்திலே நடைபெறுகிறதான பாவங்களிலே ஒரு மோசமான ஒரு பாவம் விபச்சார பாவம். The adultery is a worst sin which happens in the. தேவன் ஒரு மனிதன் வேசித்தனம் இல்லாதபடி திருமண வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார். God of fornication, God leads the people into the. அழைக்கப்பட்டதான பரிசுத்தவான் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். As those who are called. மன்னர்களால் அழைக்கப்பட்டவர்களை தவிர Unless those who have been called like. மற்ற எந்த மனிதனும் திருமண வாழ்க்கையினால் வாழ்வது தவறல்ல. அது எந்த விதமாகறதான கேடும் சம்பவிப்பது இல்லை. It is not sin as well as they don't harm you. அநேகர் நினைக்கிறாங்க வருகையில போக முடியாது. When said that you won't be taken. அநேகர் சீயோனுக்கு போக முடியாது. They will tell that you won't be அநேகர் taken. புதிய எருசலேம் கிடைக்காது. They will tell that you. தேவசத்தெல்லாம் குணமா நிறைவேறாதுன்னு சொல்லி அப்படி சில கொஞ்ச காலம் அப்படி வாழ்றாங்க. For many people living like that. அதுக்கும் சீயோனுக்கும் திருமண காரியத்துக்கும் எந்த தடையும் இல்லை. There is no relation between. வேத புத்தகத்துல 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு திருமணமானவர். The person who was living. அதனால திருமணம் ஆகாதவளை நான் கொச்சைப்படுத்தவில்லை. கர்த்தருடைய அழைப்பு நிமித்தமாய் கர்த்தரை பாதுகாப்பாராக. Because of the calling God may secure us. நான் சொல்றத விளங்குறவங்க வேலை சொல்லுங்க. Hallelujah. ஒரு மனிதன் மோகத்துக்குள் வாழாதபடிக்கு The person should not live under. தவறான இச்சைகளுக்குள் விழாதபடி The last. திருமண வாழ்க்கையினால் வாழ்வதற்கு தேவன் சட்டங்களும் பிரமாணங்களும் வைத்திருக்கிறார். God given laws and regulations. ஆனால் இந்த ராஜ குடும்பத்தில் உள்ளதான இவன் என்ன செய்தான்? But what he done? எல்லாரும் என்ன கவனிங்கப்பா, எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். If you understand the truth, it will be. அவனுடைய சகோதரி மேல் மோகம் கொண்டான். Because the desire upon his மோகம் sister. கொள்ள காரணம் என்ன? What's the reason? அவனை தூண்டி விடுவதற்கு சிநேகிதர்கள். This is the friends who has been. இன்னைக்கு ஜெபத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவானோடு பேசினார். God probably said to the. மிக தெளிவாயோடு பேசினார். God said that. சில குடும்பத்தை குழப்புவதற்கு சில ஆகானின் வல்லமைகள் பின்னால் கிரியை செய்கிறது. Certain people are the spiritual. சில குடும்பத்துடைய உற்சாகத்தை கெடுப்பதற்கு சில ஆகான
சாத்தானின் வல்லமைகள் உங்கள் குடும்பத்தில் கிரியை You செய்கிறது. have to destroy the seal of the people of God. ஆமென். இது போல சில வல்லமைகளினால் இழுக்கப்பட்டவன் தான் இந்த அம்னோன். Like that is Amnon is a person who has been also அம்னோன் ஒரு ராஜ elected. குடும்பத்தை சார்ந்தவன். He is also from a royal family. தாவீதுடைய ரத்தத்திலே பிறந்தவன். He was born in the bed of இவனை ஆராதிக்கிற ஒரு தகப்பனுடைய வித்திலே பிறந்தவன். the person who was born on ஆனால் இவனை தூண்டிவிட்ட சில வல்லமைகள் but some spirit which was inspired இவனை பாவத்துக்கு நேராய் வழிநடத்துகிறது. he led by the உன்னுடைய சிநேகிதன் யார் சகோதரா? who is உன்னை தூண்டி விடுகிற மனுஷன் யார் சகோதரி? the person who inspires அவன் உன்னுடைய ஆவிக்குரியவனா இருக்கிறானா? this is yes தேவனை ஆராதிக்கிற மனுஷனா இருக்கிறானா? worship of God சாட்சியாய் வாழ்கிறானா? this is life அவன் யாரை தூண்டி விடுகிறது? who is inspires you உண்மையாய் வாழ்கிற ஒருவன் உன்னை தூண்ட மாட்டான். the who lives as a சத்தியத்தை சுமக்கிற ஒருத்தன் உன்னை தூண்ட மாட்டான். those who lives in a right ஒரு குடும்பத்துக்கு பதிலா பல குடும்பத்தை வைத்திருக்கிறவன் தூண்டி விடுவான். those who have the உலக ஆராதிக்காதவன் தூண்டி விடுவான். those who want worship தெய்வ பயம் இல்லாதவன் தூண்டி விடுவான். doesn't have the விழுந்து போகாதே ஜாக்கிரதை ஆயிரு. should be careful that you விழுந்து போகாதே ஜாக்கிரதை ஆயிரு. should be விழுந்து போகாதே ஜாக்கிரதை ஆயிரு. be careful விழுந்து போகாதே ஜாக்கிரதை ஆயிரு. be careful கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking there. தேவ சத்தம் தொனிக்கிறது. God speaks. தேவன் முழங்கிக் கொண்டிருக்கிறார். so does that கையை வைத்தவரை சொல்லுங்களேன். உனக்கு இன்னைக்கு கசப்பா தெரியும். it may be little நாளை என்னுடைய பிரதிபலன் அறிவேன். you will understand the result tomorrow இவனுடைய வார்த்தையினாலே தூண்டி விட்டவனுடைய வார்த்தையினாலே விழுந்து போனான். because of the inspiration the word of God has been தன் fallen. சகோதரியின் மேல் மோகம் கொண்டு as he has been deserved வியாதி உள்ளவன் போல படுத்து as he acted like a sick dog பணியாரம் எடுத்து இதுவரைக்கும் நான் தீனம் பிடிச்சவன் பணியாரம் தின்னு கொண்டான கதை பைபிள் தான் கண்டேன். I could see some people who has been eaten this fruit sweets and he was அது தாமார்க கையில தான் தட்டுல கொண்டான். even it was also brought by கள்ள பயலே this was man உனக்கு தீனம் கள்ள தீனம். it is a fake disease இது எங்கண்டு வந்ததுன்னு தெரியும். we know from where ஏன் வந்ததுன்னு தெரியும். it came ஆரால வந்ததுன்னு தெரியும். because of whom it came ஜாக்கிரதை but be more careful ஜாக்கிரதை. that be more careful ஒருவன் வஞ்சிக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவன் விழுந்து போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கிருபையிலே தேவ கிருபையிலே வியாதிப்பட்டான். some knows because of the lust he has been sick. இரண்டாவது தானியேல் 8:27ல Daniel chapter 8 verse 27 சோர்வடைந்து சோர்வினால வியாதி. because of this fainting he has been sick சோர்வினால வியாதி. because of fainting and அந்த சோர்வு வர காரணம் என்ன? what's the reason he has been மேல வசனத்துல படித்தா during the above verse இனி சம்பவிக்க போகிற காரியத்தை குறித்த தரிசனத்தினுடைய வெளிப்பாடு because of the revelation which is going to happen தானியேலை கலங்க பண்ணினது. it made him to worry தானியேலை சோர்வடைய பண்ணது. it made him to faint. எல்லாரும் வரவே சொல்லுங்க. Hallelujah. நான் சொல்ல வந்த காரியம் what I want to tell you உங்களுடைய இருதயம் அதை குறித்து கலங்காதுங்க. we should not be wonder அந்த தேவனுடைய ரகசிய திட்டத்தை குறித்து ஒருவர் கலங்காதீங்க. we should not want because of the தானியேலுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம். there is a want இனி சம்பவிக்கிறதான அதர்ம மூர்த்தியினுடைய அந்திகிறிஸ்துவின் ஆளுகை குறித்ததான தரிசனத்தினால் because of the vision about the அவன் சோர்ந்து கலங்கி இருந்தான். as he has been fainted இந்த சோர்வின் கலக்கத்தின் நிமித்தமாய் because of that சில நாட்களாய் வியாதிப்பட்டிருந்தான். he has been sick for many days. தேவ மக்கள் நன்றாய் கவனிங்க. you understand உனக்குள்ளே ஒரு சோர்வும் கலக்கமும் இருக்குமானால் you have the worries and நீ அறியாத ஒரு வியாதி உனக்குள்ளே இருக்கு. sickness அது பெரிய தீனம் அல்ல. it won't be a great அது ஒரு பெரிய சோதனை மருந்து சாப்பிட வேண்டிய வியாதி அல்ல. not a big disease அது மருந்தினால தீர வேண்டிய வியாதி அல்ல. not also cure அதுக்கு ஒரு பதிலை கத்த தரும்போது உன்னுடைய வியாதி மாறி when the God give the answer will be இந்த தானியேலுக்குள்ளே வந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி. that's a disease நெகேமியாவுக்கு வந்ததான வியாதி அப்படிப்பட்ட வியாதி. the disease for this அது ஒரு மன வியாதியாக இருக்கு. this is something அதனால பைத்தியம் இல்ல. it is not a mad not a psycho problem. it is not a psychos அவன் ஒரு மன வியாதி உள்ளவன ஒரு சோர்வாக இருப்பான். as you will be எதையும் செய்கிறது புசிக்கிறதுக்கு அவனுக்கு தோணாது. they will feel குடிக்கிறதுக்கு தோணாது. they won't feel வேலை செய்கிறதுக்கு தோணாது. சும்மா போய் சும்மா ஒரு தீனக்காரன் போல உட்கார்ந்து இருக்க தான் தோணும். they have to feel கையை வைத்து சொல்லுவோம். hallelujah நம்ம சகோதரர்களும் நம்ம சகோதரிகளும் கள்ள தீனம் போல நடிக்கிறது இல்ல. it is not acting like that நெகேமியாவுக்கும் தானியேலுக்கும் வந்த தீனம் the sickness which came to Nehemiah எல்லாம் கவனிங்க. அவர்கள் கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போகுமோ என்கிற பயத்தினால் because of the fear that the will of God has அப்படிப்பட்ட ஒரு வியாதி அவர்களை பிடித்தது. that sort of the sick ஆனா கர்த்தர் சொன்னார் முடிவு காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. God said to them for நீ அதை குறித்து கவலையே படாதே. you should not be worried at all மறைவாயிருக்கிற எல்லாம் கர்த்தருடையவைகள். கர்த்தர் உன்னுடைய காரியத்தை உனக்கு தந்திருக்கிறார். God given us நீ தேவையில்லாத காரியத்தை குறித்து கலங்க கூடாது. you should not worry கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர்
காட்டு புஷ்பத்தையும் கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பத்தையும் அல்லேலூயா Thirdly, 1 Corinthians chapter 11 verse 30 11-30 1 Corinthians അതിന്റെ 11ാം അധികാരം 30ാം വചനം. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் அநேகர் வியாதியுள்ளவர்களும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். எது நிமித்தம்? Because of what? எதனால வியாதியுள்ளவர்களா இருந்தார்கள்? Why? Because they were. எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும். Everyone knows that கர்த்தருடைய சபையில் at the church, the temple of God, கர்த்தருடைய பந்தி நடக்கும்போது when there is lots பங்கு of, பெறாதவன் குற்றக்காரன். even those who didn't take a part there, எல்லாரும் கர்த்தருடைய மாம்சத்தை and those who are taking a part in the அவருடைய பரிசுத்த இரத்தத்தை even his holy blood, நீங்களும் நானும் when you have, தகுதியில்லாமல் புசித்து பானம் பண்ணினால் if you have been having, என்ன வியாதி வரும்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. we can't tell what are the disease may affect us. எல்லாரும் ஒரு சொல்லுங்க. Hallelujah. நல்லா கவனிங்க. You understand properly? என்ன வியாதி வரும்னு யாருக்கும் சொல்ல தெரியும். None can understand what the disease is. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. இது நிமித்தம் உங்களில் அநேகர். Because of this, you காரணம் என்ன? கொரிந்து சபையில் at the Corinthian church, இம்மோராலிட்டி, அதாவது தவறான உறவுகளினால் குடும்ப வாழ்க்கை நடத்தின பலர் உள்ள இருந்தார்கள். they are those who had the wrong. பவுல் வந்து கேட்கிறார், இத்தனை கொடிய குற்றம் செய்தவனை சபையில் நீக்காத காரியம் என்ன? What is the reason you have never removed these people? உடனே அங்க இருக்கிறவன சர்ச் பாஸ்டர் சொல்றார், அவனை பிடுங்கினா எல்லாம் பிடுங்கி போ. If I remove him, everyone has to. அதனால அங்க கடகட்டம். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த சின்ன இந்த புளித்த மாநிமித்தம் கொரிந்து சபை முழுவதும் பாதிக்கப்படாதபடி பிடுங்கி எறிய வேண்டிய இடத்துல பிடுங்கி எறிங்கன்னு சொல்லி அவனை பிடுங்கி எறிந்ததினால் சபை பரிசுத்தமாக்கப்பட்டது. சபை கர்த்தருடைய கிருபையிலே வளர்ந்து பெருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் வேத புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள். It is also written in the word of God. நீங்கள் தவறாய் உங்கள் ஜீவிதத்தை, வாழ்க்கையை உலகத்திற்கும் மாமிசத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. You should not give a life and space in this life, and என்ன வந்தாலும் கிருபையிலே உங்களை சரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். whatever it may be in grace, your அபிஷேகத்தால் கீழ்ப்படுத்த வேண்டும். the anointing you have to வசனத்தால் கீழ்ப்படுத்த வேண்டும். the word of God, ஆராதனை கீழ்ப்படுத்த the வேண்டும். worship you have to overcome. உங்களுடைய சரீரம் உங்களுக்குள்ள கீழ்ப்பட்டு நிக்கணும். அதுக்கு நீங்க படிக்கணும். You have to learn it. அப்படி இல்லாம வாழ்ந்தீங்கன்னா, Unless you are living like that, பரிசுத்த மாம்சத்தை புசித்து those who are having this, பரிசுத்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு having the holy blood, எந்த வகையான வியாதியும் வரலாம். what sort of the disease, மரணமும் வரலாம். even death can. அதற்கு தேவனும் சபையும் குற்றவாளி அல்ல. Even church and the God is not. அதற்கு நாங்கள் குற்றவாளி அல்ல. They are not responsible. நீங்கள் சரியாய் பரிசுத்தப்பட வேண்டும். As you have to take நீங்கள் சரியாய் நீதிமான்களாக்கப்பட you வேண்டும். have to be righteous. சரியாய் சுத்தமாக்கப்பட You have வேண்டும். to be cleansed. மற்ற சபையில அப்படி நடத்துறாங்க, மற்ற சபையில மாசந்தோறும் நடத்துறாங்க, மற்ற சபையில வாரந்தோறும் நடத்துறாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்கிறது இல்ல. You cannot tell that நாம் நடத்தும் போது கட்டாயம் நீங்க எடுக்கணும். whenever we have this, ஆனா பரிசுத்தத்தோடு எடுக்கணும். the holy name. கையை வைத்தவரே சொல்லுங்க. Hallelujah. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போகுமே அவி விசபாவினாய் தேவாயிரக்கும் அட்டிரோ பாவி நானையா தேவா. ஹல்லேலூயா. வியாதி வருகிற 3 காரணங்களை உங்களுக்கு சுருக்கமாய் சொன்னேன். Shortly, I said the 3 reasons. 1 இச்சையினால் வியாதி Because வருகிறது. there is a sickness. 2 நம்முடைய தரிசனத்தினால என்ன சம்பவிக்குங்கிற சோர்வினால் வியாதி வருகிறது. Because of the church and the மூன்றாவதாக தகுதியில்லாத திருவிருந்தினால் வியாதி வருகிறது. because of the not proper. அடுத்த ஒரு நல்ல காரியம் சொல்லட்டா, Next, what is the reason? நம்மை தகுதிப்படுத்துவதற்கு வியாதி வரும். You are not to make us a capable. கையை வைத்தாலே சொல்லுங்க. Hallelujah. நம்மை தகுதியாக்குறதுக்கும்
அவனுக்கும் வியாதி வரும். Even as to be against யோவான் 11:4. you read John chapter 11 verse 4. தயவு செய்து வாசிங்க. யோவான் 11:4. John chapter 11 verse 4. இயேசு அதை கேட்டபோது வியாதி மரணத்துக்கு இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாய் வியாதி வரும். கைவிதலை சொல்லுங்க. எல்லா வியாதி பாவத்தால் அல்ல, All the sin not because of எல்லா வியாதி பிசாசினால் அல்ல, it's not by Satan. எல்லா வியாதி இச்சையினால் அல்ல, All not because of எல்லா வியாதியும் சோர்வினால் அல்ல, all not because of எல்லா வியாதியும் திருவிருந்து தகுதி இல்லாமல் எடுத்ததினால் அல்ல, it's not because of அவருடைய மகிமைக்காய் சில நேரம் வியாதி, something God's glory. மகிமைக்கு ஏதுவாய் வியாதி அனுமதிப்பார். ஒரு குருடனாகிய மனுஷனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. They brought the sick. அவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? Whose sin he was born as அந்த a கேள்வியை சீசர் இயேசுவிடத்தில் கேட்டாங்க. the disciple asked God. இயேசு என்ன சொன்னார்? What God said? இவன் குருடனாய் பிறந்த இவன் செய்த பாவம் அல்ல, Not his sin. இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, His parents. தேவநாம மகிமைக்காய் இவன் அப்படி The glory பிறந்தான். of God. தேவநாம மகிமைக்காய் பிறந்த உன்னை யார் எது சொன்னாலும் நீ கவலைப்படாத. You born for the glory of God. தேவநாம மகிமைக்காய் பிறந்த என்னை யார் என்று சொன்னாலும் கவலையே இல்லை. Tell somebody your காரணம் அவருடைய மகிமையினிலே வெளிப்பட போகிறது. His glory has been. அந்த மகிமையிலே வெளிப்பட போகிறது. It's going to be. மகிமையிலே வெளிப்பட போகிறது. Yes, we're going to be. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவின் சிநேகிதனாகிய லாசர் வியாதிப்பட்டார். As Lazarus, the beloved one, was been sick. இழப்பான குடும்பம். As there is, தாய் இல்லாத குடும்பம், தகப்பன் இல்லாத குடும்பம். as there is no parents, மூணு அநாத பிள்ளைகளை வச்சு வளர்த்துக்கிற குடும்பம். as the family. அவனுக்கு வந்து பைபிள் சொல்லுது இயேசுவின் சிநேகிதன். God said, it says, இயேசுவின் சிநேகிதன் வியாதிப்பட்டான். his friend was been sick. இயேசுவின் சிநேகிதன் வியாதிப்படலாமா? Then the friend of Jesus இவ்வளவு கஷ்டம் அனுபவித்த குடும்பத்தில் வியாதிப்படலாமா? also been suffered. இயேசுவுக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பத்தில் வியாதிப்படலாமா? Family who fed him. அநேக கேள்விகள் தங்களுக்குள்ளும் வெளியிலும் வந்தது. Even there is no more question. God asked. இந்த கேள்வியின் மத்தியில் தான் இயேசு வந்தார். In the midst of that, வியாதியா இருந்தபோது அவர் அறிந்தார். when he is sick, he வரவே இல்லை. He came at all. என்ன சொல்லுங்க? Hallelujah. உடனே இயேசு வரலைன்னு கவலைப்படாதீங்க. Worry that you are. உடனே வியாதி சோர்வுன்னு கவலைப்படாதீங்க. உடனே துக்கம் மாறலன்னு சோர்ந்து போகாதீங்க. உடனே கஷ்டம் மாறலன்னு சோர்ந்து போகாதீங்க. கொஞ்சம் நாள் நீளலாம், You need to take little கொஞ்சம் நாட்கள் வாரம் நீளலாம், It may take கொஞ்சம் மாதங்கள் நீளலாம், It may take ஒரு வருஷங்களும் போகலாம். It may take ஆனால் அவருடைய நாம மகிமைக்காய் வருகிற வியாதியை, அவருடைய நாம மகிமைக்காய் வந்த வியாதியை அவர் வந்து சௌக்கியமாக்குவார். அவர் வந்து சுகமாக்குவார். அவர் வந்து குணமாக்குவார். குணமானேன், நான் குணமானேன், சுகமானேன். பாடுங்க. இயேசுவின் புகழாலே the sickness which came for the glory of God. அது எத்தனை காலானாலும், What might the long அது எத்தனை வாரானாலும் What might the கர்த்தனோடு week பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking. அதே மகளவனோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவபிள்ளை கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உடையக்காரனே கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உடையக்காரே கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது எத்தனை வருஷமானாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வந்த வியாதி, அது சாத்தான் கொண்டு வந்ததான ஆயுதம் அல்ல, அது பாவத்தால் வந்த ஆயுதம் அல்ல, அது இச்சையினால் வந்ததல்ல. கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வந்த வியாதி, கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வந்த மரணம், கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வந்த சம்பவம், அவரே வந்து உன்னை சௌக்கியமாக்குவார். அவரே வந்து உன்னை உயிர்ப்பிப்பார். அவரே வந்து உன்னை குணமாக்குவார். விசுவாசமுள்ள கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு வெட்கப்படாதங்க. For praise him, you shouldn't be ashamed. நான் அப்படி வியாதி வர காரணத்தை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் மற்ற பகுதியில் தாராளம் இருக்கிறது. Even if I speak only there is வியாதிப்பட்ட சிலர் ஏன் வியாதிப்பட்டார்கள்? for this way they've been sick. 1 சாமுவேல் 30:13 படித்தால் You read 1 Samuel chapter 30 verse 30. அங்கே ஒரு அமலேக்கிய வேலைக்காரன் வியாதிப்பட்டான். There is the servant of the Samaritan. தயவுசெய்து வாசிங்கள் 1 சாமுவேல் chapter 30 verse 13. தாவீது அவரை நோக்கி, நீ யாருடையவன்? நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, எவ்வளவுதான் கேட்டதற்கு, நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன். நான் ஒரு அமலேக்கிய மிலிட்டரியில் உள்ளதான சொந்த வேலைக்காரன். 3 நாளைக்கு முன் 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானனை கைவிட்டார். எல்லாரும் ஒரு சொல்லி சொல்லுங்க. வியாதிப்பட்ட போது எஜமானன் கைவிட்டான். When he was been sick, his master has. இவனுக்கு வியாதி வர காரணம் என்ன? What is the reason he has been sick? எஜமானன் கைவிடுவதற்கு. Not to the master has believed him. ஒரு ரகசியத்தை நான் பேசுகிறேன். I am speaking a secret to work at that. தெய்வ மக்கள் வசனத்தினால் சந்தோஷப்பட We வேண்டும். have to rejoice in the word of God. சிக்லாக்கள் தாவீது குடும்பமாய் இருந்தான். And Siklag, he was been a family. தாவீது
சேனையும் மற்ற யுத்த வீரரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. As the other அமலேக்கியர் சிக்லாகின் மேல் படையெடுத்து the Amalekites came to the Ziklag. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், தயவு செய்து கவனிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். I will tell you the incident. படையெடுத்து தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கொள்ளையாடினாங்க. As they captured everything, எல்லாரும் கொள்ளையாடிட்டு போனதுன்னு தாவீதுக்கு தெரியாது. they doesn't know. இப்ப கொள்ளையாடி போன இடத்துல தாவீது அங்க யுத்தம் முடிச்சு வராரு, மனைவியை காணல, பிள்ளையை காணல, கூடாரத்தை காணல, ஆடை காணல, மாடை காணல. As he came from the war, he can't. இப்ப நீங்க கூட்டம் முடிச்சு போற வேளையில அங்க ஒண்ணு காணலன்னா நீங்க என்ன செய்வீங்க? So as you are returning back, ஐயோ தாவீதோடு கூட இருந்தவங்க எல்லாம் தாவீது மேல கல்லறைய நிக்கிறாங்க. they are ready to put the ஆனா தாவீது பலன் குன்றி போக மட்டும் அழுதான். but he cried until he was been fainted. எல்லாரும் ஒரு அலை சொல்லுங்க. Hallelujah. தன் பலன் குன்றி போக மட்டும் அழுதான். Until he was. ஆனா அழுது கொண்டே இருக்கல. But he didn't cry at all. அவன் தேவனுடைய ஆலோசனை கேட்டான். He asked the ஆண்டவரே ஏன்பா இது சம்பவிச்சது? why it happened. நான் என்ன செய்யணும்? Why I have to do? கர்த்தர் சொன்னார், நீ அந்த தண்டுக்கு பின்னால போன. God said to go. ஆனா தண்டு எங்க போச்சுன்னு தெரியாது. They doesn't know where it went. எங்க போனாங்கன்னு தெரியாது. Where they went. பேசர் ஆட்டண்ட வர கொஞ்சம் பேர் வந்தாங்க. Even some people came. பேசர் ஆட்டண்ட தாண்டிட்டு தாவீதை திட்டிட்டு கொஞ்சம் பேர் பின்வாங்கி போனாங்க. Some people came into the river and they ஆனா went back. தாவீது சோர்ந்து போகாம போனார். He without faith. போகிற வழியில ஒருத்தன் தீனம் பிடிச்சு தண்ணி அப்பம் புலம்பிட்டே கிடக்குறான். The way he was a person is crying that water. தாவீதுக்கு அவரை கண்டபோது ஒரு பெரிய மனித அபிமானம், By seeing him, மனது உருக்கம். there's நீ யாருடையப்பா? whom அவன் சொல்றான், he said that நான் 3 நாளைக்கு முன்ன வியாதிப்பட்டேன். before 3 days I was அந்த வியாதியினால என் எஜமானனை கைவிட்டான். because of sickness. He was நீ எங்க இருந்து வந்த? from where we came. நான் அமலேக்கிய மிலிட்டரியில இருந்து வந்தேன். I came from military. எதுக்கு வந்த? Why you came? தாவீதுங்கிற தாவீதுன்னு தெரியாது. He doesn't. தாவீதுடைய குடும்பத்தை அழிக்க வந்தேன். You came to persecute this. அழிக்க வந்த இடத்துல என்னையும் அவங்க பயன்படுத்தினாங்க. Even when I came, ஆனா வியாதி வந்தபோது அவன் என்னை கைவிட்டான். but when I was sick, he was. அந்த எஜமானன் என்னை கைவிட்டான். The mouse was அன்பான செய்தி நான் சொல்றேன். I'm telling you that. நல்ல ஒரு செய்தி சொல்றேன். A good message that. உன்னை சத்ருவானன் கையில் எடுத்து அநேகர் அடிப்பதற்காய் பயன்படுத்தினான். Persecute you. ஆனா சத்ரு எப்போ உன்னை தள்ளினான் தெரியுமா? When he. You are a useless fellow. When you are being sick. நீ ஒரு பயனற்ற ஒரு பாத்திரம். When you become a useless. நீ ஒரு பயனற்ற பாத்திரம் என்று அவன் எண்ணின போது He thrown you. உன்னை தள்ளினான். தள்ளின இடத்துல நீ என்ன செய்தா தெரியுமா? கிருபை. He said the grace. யார் எனக்கு உதவி செய்வார்? Who can help me? ஆண்டவரே இறங்க மாட்டீரா? God can help me. உம்முடைய கரத்தை நீட்ட மாட்டீரா? Shower your hands. எனக்காய் இறங்க மாட்டீரா என்று Grace upon us. அதறி விண்ணப்பித்த போது Started to cry to God. யாருக்கு விரோதமாய் நீ எழும்பினாயோ When who was the. அவரே உன் சிநேகிதனாய் வந்தார். He became a friend. அவரே உன் நண்பனாய் வந்தார். அவரே உன் சிநேகிதனாய் வந்தார். அவரே உன் தகப்பனாய் வந்தார். அவரே உன் மூத்த சகோதரனாய் வந்தார். அல்லேலூயா. Hallelujah. அவர் வந்து விசாரிக்கிறார், யாருடையப்பா? As he asked, and he asked who he belongs. அவன் சொல்றான், நான் அமலேக்கிய பிள்ளையாண்டான். He said that he is an Amalekite. 3 நாளைக்கு முன்ன வியாதிப்பட்டேன். And before 3 days, வியாதிப்பட்டதுனால வேண்டான்னு எறிஞ்சான். because of நீ sickness. வியாதிப்பட்ட வேளையில உன்னை தள்ளினார்கள். Even because உலகம் தள்ளி இருக்கலாம், because you. குடும்பம் உன்னை தள்ளி இருக்கலாம், உன் குடும்பம் கோத்திரம் உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனால் யாரையும் தள்ளாத ஒரு நேசர், ஒருவரையும் தள்ளாத ஆமென் நல்ல தாவீது, ஒருவரை வேண்டாம் என்று வெறுக்காத ஒரு நல்ல தாவீது உன்னை அன்போடு அழைக்கிறார். When he calls that, நீ வியாதிஸ்தன் என்று உன்னை தள்ள மாட்டார். because of sickness. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், தள்ளாத நேசர் அழைக்கிறாரே, கீராரே வாசல் அழைக்கிறார் மகனே, வாசையாய் தட்டும் நேசரை சொல்லுங்கள் திறவாயோ வாசல் தடை நின்று தட்டும் நேசரை சொல்லுங்கள் லம் திறவாயோ பாவியை தள்ளாத நேசர் ஒரு சந்துடாரம் கைக்கிறாரே. அல்லேலூயா. Hallelujah. வியாதிப்பட்டவனை உலகம் தள்ளினது. When the world rejected the வியாதிப்பட்டவனை அவனுடைய எஜமானன் தள்ளினான். his master who cast it away. ஆனால் நல்ல தாவீதாகிய தேவன் But our God who is a good. இவன் வியாதிப்பட்டவன் என்று தள்ளவில்லை, When he didn't. குடியன் என்று தள்ளவில்லை, As he is a மோசமானவன் தள்ளல, those men he never. திறமையில்லாதவன் தள்ளல. Not a capable of. அவன் அழைத்து As he called. தாவீதின் சேனையில சேர்த்து As he had. இவைகள் எல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் பெற Whatever வைத்தான். he lost, he got. இவைகள் எல்லாம் தாவீது இழந்தானோ எல்லாவற்றையும் பெற வைத்தான். Whatever the David lost, இழந்து போனதை எல்லாம் தருவதற்கு பலவீனப்பட்டவனை பயன்படுத்தினார். he made this useless. இழந்து போனதை எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு தள்ளப்பட்டவனை பயன்படுத்தினார். He has raised up. உன்னை பயன்படுத்துகிற ஒரு நல்ல தாவீது உண்டு மகனே. He is a good David. உன்னை பயன்படுத்துகிற ஒரு நல்ல தாவீது உண்டு மகளே. கர்த்தரோடு பேச
பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தம் காதுகளில் ஏறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன் முழங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகம் தள்ளுகிறவனை கர்த்தர் தேடுகிறார். The world rejects but God considers. மிலிட்டரி தள்ளுகிறவனை கர்த்தர் சேர்க்கிறார். The world rejects but God considers. வியாதியினால் தள்ளப்பட்டவனை இயேசு சேர்த்தார். Because of the sickness. அடுத்த ஒரு வியாதிப்பட்ட ஒரு குழந்தை. The next is 1 ராஜாக்கள் 17:17. First Kings chapter 17 verse 17. படிங்க. 1 ராஜாக்கள் 17:17. படபடன். அந்த ஸ்திரீயினுடைய மகன் வியாதியில் விழுந்தான். யார் தெரியுமா? ஒரு விதவைக்கு ஒரே ஒரு மகன். For a widow there is only one son. அவ விறகு தானும் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போலான்னு நினைச்சுட்டு இருக்கவளே ஒரு ஊழியக்காரன் வந்து நுழைஞ்சேன். As they thought that they will eat and die. இதுக்குள்ள இருக்கிற பலரும் எண்ணெய் செத்தണം പുല്ലുകുരു കഞ്ച് എത്ര പ്രാവശ്യം ജലിച്ചനും നാനും എന്നെ പിള്ളികളും തിന്നുണ്ടൊക്കെ ചാവാറ്. ചാവാത്തൊക്കെ കാരണം നല്ല മേപ്പറുള്ളേ നുളയുന്ന നല്ല മേപ്പറുള്ളേ വന്ന പെരിയ മേപ്പറുള്ളേ വന്ന പ്രധാന മേപ്പറുള്ളേ വന്ന കൊണ്ടുവന്നതിനാൽ ഒരു നല്ല വാക്ക് പഞ്ചം തീരുகிறது വരേക്കും ഭരണിയിൽ എണ്ണ തീരുക പഞ്ചം തീരുகிறது വരേക്കും മാവ് കുറയുവതിல்லை. കാരണം എന്നെ ஊழியக்காரனை கொடுத்து இதுவரைக்கும் கெட்டு போனவர்கள் இல்லை. கர்த்தருக்கு கொடுத்து கெட்டவர்கள் யாரும் இல்லை. கொடுக்காமல் கெட்டவர்கள் உண்டு. கர்த்தருக்கு கொடுத்து கெட்ட ஒருவரையும் காணவில்லை. கர்த்தரை ஊழியத்தை கொடுத்து இதுவரைக்கும் தரித்திரமானவங்க கிடையாது. வட்டி கொடுத்து தரித்திரமாக இருக்கான். தேவையில்லாத தேவசத்தில்லாத வியாபாரம் செய்து பொழிஞ்சிருக்கான். கர்த்தருக்கு கொடுத்து இதுவரைக்கும் தரித்திரரானவன். எனக்காக யாம் செய்து முடிப்பார். குடும்பத்திலே கர்த்தருடைய ஊழியரை போஷித்த எலியாவை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். உன் குடும்பத்திலே ஒரு குறைவை நிறைவாக்க ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் செய்தாரானால் அந்த குடும்பத்தில் அடுத்த சோதனை வியாதி வந்தது உண்மையானால் நீ உண்மையாய் கர்த்தரை சேவித்தால் நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தால் மரணத்தையும் மரணகரமான வியாதியும் ஜீவனாய் மாற்ற முடியும். மரணத்தையும் மரணகரமான வியாதியும் ஜீவனாய் மாற்ற முடியும். நம்முடைய தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் குணமாக்குற தேவன். நம்முடைய தேவன் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். அவன் வியாதியில் விழுந்தவனை மறுபடியும் எழுப்பிவிட்டார். ஒருபாடு சத்தியத்துக்கு நான் பின்னாட்கள் பேசுறேன். வியாதியை விலகிறதான விதம் எல்லாரும் வரல சொல்லுங்க. 15 காரியம் இருக்கு, ஒரு காரியம் சொல்லி முடிப்பேன். அதை நீங்க வாசிக்கணும், நானே சொல்லி முடிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 5-6 வசனம் படித்தா அங்க ஒரு மனுஷன் வியாதி பிடிச்சு 38 வருஷமாய் கிடந்தார். எத்தனையோ பேர் வந்து ஒரு மனுஷன் 38 வருஷமா கிடக்குறான். எத்தனையோ பேர் வந்து சுகமாய் போவார். இவனுக்கு தலைவிதி. ஆனா இந்த தலைவிதியிலையும் இவன் கிடக்குறானே, அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க. நம்ம இன்னும் செத்து போனாலும் பரவாயில்ல, கைத்தட்டு. அவன் 38 வருஷம் கிடந்தவன் சொல்லுவோம். 38 மணிக்கூர் போலும் கிடக்க மாட்டேன். 38 நாள் கிடக்க மாட்டேன். 38 வருஷமா அந்த பிரதேசத்தால கிடந்தான். For 38 long years. அவனை கர்த்தர் மறக்கல. But God never forgave. அவனை கர்த்தர் மறக்கல. God never forsaken. எத்தனையோ கமெண்ட்ஸ் வந்தது. There are a lot of comments. எத்தனையோ ஸ்தோத்திரம் ரிமார்க் வந்தது. There are a lot of remarks. எத்தனையோ பேர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க. People said many things. ஆனா எந்த மனுஷனுடைய வார்த்தையும் அவனை அசைக்கவே இல்லை. எந்த மனுஷனுடைய வார்த்தை அவனை அசைக்காது இருக்குமானால், எந்த மனுஷனுடைய வார்த்தை உன்னை அவனை சேதப்படுத்தாது இருக்குமானால், நீ தேவ சமூகத்திலே காத்திருப்பாயானால் தேவன் உன்னை சுகிக்கும். God will heal us. கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். கர்த்தர் உன்னை சௌக்கியமாக்குவார். நம்முடைய வேதம் I am one who healeth thee. நம்முடைய தேவன் சுகமாக்குற தேவன். நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவன். God is a God who heals. கை வைத்து சொல்லுங்க. அவரை நம்மள ஒருவரும் ஆண்டதில்லை. Those who believe in him never be paid. சாவர
மகிழ்ச்சி, அது நமக்கு ஆதாயம். That's our மரணம் வரலாம், அது நமக்கு கெயின், அது ஒரு சம்பளம், அது நமக்கு ஒரு மேன்மை. that is our gain. அதல்ல வேதம் சொல்லுது. That the Bible அவருடைய says. சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் ஒருவனையும், Those who wait in the அவருடைய presence of சமூகத்தில் God, காத்திருக்கிற உங்கள் ஒருத்தியையும் those who wait in the presence of அவருடைய God, வியாதினாலே மரணத்தை சந்திக்க விட because of மாட்டார். sickness he won't be allowed. அவர் இறங்கி வருவார். He will comes down. எல்லாரையும் சும்மாக்குற விதமாய் அவர் சௌக்கியமாக்குறார். Not as similar way he will. அநேக சிம்பிளா வந்தாங்க, கம்பளா போயிட்டாங்க. But when the symbol came, they இந்த சிம்பிளா வந்து ரொம்ப லாங் இயர்ஸ் அங்க இருக்கிறார். he was very long years he was over there. அவருடைய சாமி சோதர சோதனை மாற்றுவதற்காக To make his எல்லாரும் தூதன் மூலமாய் சௌக்கியமாகும் போது கர்த்தர் வந்து அவனை சௌக்கியமாக்கி அனுப்பினார். but he got உன்னை healed. குணமாக்குற விதம் ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார் அதை செய்வார். What God thought ஆனா he would உன்னை do. ஒருவருடைய கமெண்ட்ஸ் உன்னை அசைக்க கூடாது. None of the comments. ஒருவருடையதான வார்த்தை உன்னை தேவ சமூகத்தோடு பிரிக்க கூடாது. Otherwise should not shake நீ you. சுகமடைய விரும்புகிறாயா? You want to be healed. ஓ, நீ சுகமடைய விரும்புகிறாயா? You want to be healed. அநேக காற்றுகள் அடிக்கும், There will be lot of அநேக ஆலோசனைகள் வரும், There will be lot of debates. அநேக தந்திரமான காரியம் வரும். There will be some tricky நீ things. உறுதியாய் இருப்பாயானால், Firm in God. நீ ஸ்தோத்திர ஸ்டாண்ட் ஃபேமாய் நிற்பாயானால், Stand firm. எல்லாரையும் சுகமாக்குறது போல அல்ல. It is not like கர்த்தர் உனக்காய் இறங்கி உன்னை சௌக்கியமாக்குவார். God will come down. உன் பாத கோளாறை மாற்றுவார். God will make the- உன்னுடைய எலும்பு வேதனை மாற்றுவார். God will make the- உன்னுடைய நரம்பு சம்பந்தமான வியாதியை மாற்றுவார். உன்னுடைய அலர்ஜியை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய குணமாக்குற வல்லமை இந்த மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய குணமாக்குற வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய குணமாக்குற வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. Hallelujah. அவருடைய வல்லமை சில இடத்துல வெளிப்பட்டது, Certain places he does சில miracle. இடத்துல எந்த வல்லமை வெளிப்படல. Some places. இந்த ஆராதனையிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். believe it will be- இந்த ஆராதனை விசுவாசித்தால் உன்னுடைய சகல வியாதி மாறும். We believe it will be all. ஆந்தரிகமாய் இருக்கிறதான கேன்சரை கர்த்தர் மாற்றுவார். God can remove all. எல்லாவித டியூமரை கர்த்தர் எடுத்து போடுவார். எல்லா விதமான பெயினை அவர் மாற்றுவார். எல்லா டயபெட்டிக் வியாதியை அவர் மாற்றுவார். எல்லா சுகர் கம்ப்ளைண்ட் அவர் மாற்றுவார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர் பெற்றுக்கொள்வோமாக. விசுவாசி கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமாக. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமாக. விசுவாசிகள் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபாரபால ஹம்தாரபகதுர பகதுரப. எல்லாரும் பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.